6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணியை நாளை சென்னை வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகரில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள நிவாரணத் தொகை பெறுவதற்கான டோக்கன்கள் வழங்கும் பணி தீவிரம். 1971 பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா வென்றதை நினைவு கூறும் விஜய் திவஸ் அனுசரிப்பு. வீரர்களின் தியாகமும் அசைக்க முடியாத தீரமும் என்றென்றும் தேசத்தின் வரலாற்றில் நிலைத்திருக்கும் என பிரதமர் மோடி கருத்து பதிவு. டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி வாகை சூடிய தினத்தை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்படை தளபதிகளும் பங்கேற்று மரியாதை. பாகிஸ்தானுடனான போரில் வீரமரணம் அடைந்தோருக்கு சென்னையில் அஞ்சலி. போர் நினைவிடத்தில் முப்படை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை. ஆளுநரை சந்தித்து பேசுவது பிரச்சனையல்ல, தனது மனநிலையை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் பதில். சென்னை பெருநகரின் வெள்ள தடுப்பிற்காக 3வது முழுமை திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளின் பயன்பாடு குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என முதலமைச்சர் உறுதி. மக்களவைக்குள் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு பாஸ் வழங்கிய பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா மற்றும் அவரது உதவியாளருக்கு டெல்லி போலீசார் சம்மன். பாஸ் வழங்கிய விவகாரம் குறித்து பிரதாப் சிம்ஹாவின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய டெல்லி போலீசார் நடவடிக்கை. மக்களவைக்குள் 2 பேர் புகுந்த விவகாரத்தில் 6வது நபரை கைது செய்தது டெல்லி போலீஸ். முக்கிய மூளையாக செயல்பட்ட லலித் ஜாவுக்கு உதவியதாக மகேஷ் குமாவாத் என்பவர் கைது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குவிந்து வரும் ஏராளமான பக்தர்கள். பம்பை முதல் சபரிமலை வரை பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் நாட்களில் மதுக்கடைகளை அரசு மூட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள். குடும்ப பணம் குடிக்கு செல்லக்கூடாது என்றும் வலியுறுத்தல். காய்ச்சல் பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. கேரளாவில் கொரோனா பாதிப்பு உள்ள நிலையில் சபரிமலை சென்று தமிழகம் திரும்புவோரை பரிசோதிக்கும் அளவுக்கு பதற்றமான சூழல் இல்லை என்றும் விளக்கம். அதிகம் இருக்கிற பகுதிகளில் இருப்பவர்களுடைய மாதிரிகளை RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. போற வர எல்லாரையுமே பண்றதுங்கிறது இப்ப தேவையில்லாத ஒண்ணு. அந்த மாதிரியான ஒரு பதட்ட சூழலும் இப்போது இல்லை. கொசஸ்தலை ஆற்று முகத்வாரத்தில் தேங்கியுள்ள எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி 6வது நாளாக தீவிரம். நிபுணத்துவம் பெற்ற மும்பை நிறுவனத்தின் குழுவினர் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி ஆயில் கழிவுகள் அகற்றம். வெள்ள நிவாரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். தமிழக அரசு தரும் 6000ல் 75% மத்திய அரசு கொடுத்தது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். மத்திய அரசு 75% கொடுக்கறாங்க. மிச்சத மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும். மற்றபடி பணம் கேட்டிருக்கோம், ஆமாம் பணம் வரும், அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. தண்ணீரே தேங்காத இடத்தில் மத்திய குழுவினரை தமிழக அதிகாரிகள் ஆய்வுக்கு அழைத்துச் சென்றதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பேரிடர் ஆய்வுக்கு வரும் மத்திய குழுவினர் எந்த மாநில அரசையும் குறை சொல்ல மாட்டார்கள் என அண்ணாமலை பேட்டி. அதிகாரிகள் 4 பேர்த்த கூட்டிட்டு வந்து கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்க இருக்கிற பேட்ச்மேட் வந்து மத்திய அரசு டெபுடேஷன்ல இருக்கிற பேட்ச்மேட் கிட்ட பேசி இங்க இருக்கிற IAS அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய IAS அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட் பேச வச்சு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது. எங்க பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு மாண்பு, அது ஒரு டிப்ளமசி. அவங்கெல்லாம் அரசு துறையில பணிபுரியறவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமா பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். மிக்ஜாம் புயல் நிவாரண நிதிக்காக தங்களது 1 மாத ஊதியத்தை வழங்கிய திமுகவின் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து காசோலையை வழங்கினர். பெண்கள் சிறையில் இருந்து தப்பிய ஜெயந்தி என்ற கைதியை பெங்களூருவில் வைத்து பிடித்த புழல் சிறை காவலர்கள். விமான நிலையம் அருகே கங்கேரி பகுதியில் சிக்கியவரை சென்னை அழைத்து வர நடவடிக்கை.
காங்கிரசுடன் கூட்டணி வைக்க முயற்சிப்பதாக செல்வ பெருந்தகை கூறிய கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. அதிமுகவை நோக்கிதான் பிற கட்சிகள் வரும், தாங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பேட்டி. கண்டிப்பா ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்குண்டான எல்லா முயற்சியும் கட்சி எடுத்துட்டு இருக்கு. அதுக்குண்டான முயற்சியில தான் நாங்க யாரையும் தேடி போக அவசியம் இல்லை. செல்வ பெருந்தகை சொல்றாரு டெல்லியில் இவர் பக்கத்தில் இந்த மாதிரி பேசுறதுக்கு, நாங்க யாரும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரவுடி படப்பை குணா மீது பாய்ந்தது குண்டர் சட்டம். காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை நடவடிக்கை. சபரிமலையில் பக்தர்கள் நெரிசலை சரி செய்ய மத்திய அரசு உதவ தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கேரள முதலமைச்சருக்கு கடிதம். ஐயப்ப பக்தர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை சரி செய்யுமாறும் வலியுறுத்தல். நடிகை கௌதமி அளித்த மோசடி புகாரில் இரண்டாவது முக்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தகவல். போலி சான்றிதழ் தயாரிக்கும் கும்பலைச் சேர்ந்த 4 பேரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளதாகவும் பேட்டி. மக்களவைக்குள் 2 பேர் நுழைந்த சம்பவத்திற்கு நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டமும் பணவீக்கமுமே காரணம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். குவைத் மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது அல் ஜபேர் அல் சபா 86 வயதில் காலமானார். மருத்துவ அவசர நிலை காரணமாக நவம்பர் இறுதியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்.